Hi, welcome to my channel. This is Kausar Vice. நாம போன வீடியோல 24 transactionsக்கு journal entries போட்டோம் with the help of golden rules. வீடியோ பார்க்காதவங்க playlist link descriptionல கொடுக்கிற தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோல இந்த 24 transactions கூடிய journal entries எப்படி லெட்ஜர்ல போஸ்ட் பண்றது அண்ட் அதை எப்படி ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுன்னு டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ லெட்ஜர்னா என்ன? குரூப்பிங் தி சிமிலர் டிரான்சாக்ஷன்ஸ். அதாவது போன வீடியோல என்ன பார்த்தோம்? என்னென்ன அக்கவுண்ட் இன்வால்வ் ஆகுது ஒரு டிரான்சாக்ஷன்ஸ்ல, அது டெபிட்ல வருமா கிரெடிட்ல வருமான்னு கோல்டன் ரூல்ஸ் பேஸ் பண்ணி ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ணோம். ஓகேங்களா? இப்போ இதுல இன்வால்வ் ஆயிருக்கிற சிமிலர் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே குரூப்பிங் பண்ண போறோம். அதாவது லெட்ஜர் போஸ்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ட்ரி பாருங்க, கேஷ் அக்கவுண்ட் டெபிட் டு ஆல்ஸ்டன்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட். இந்த பர்டிகுலர் என்ட்ரியை நம்ம லெட்ஜர்ல போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எத்தனை அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்? கேஷ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அண்ட் தென் கேபிட்டல் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். சரிங்களா? ஸோ 2 அக்கௌண்ட் வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் கேஷ், செகண்ட் அக்கௌண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட். இதே மாதிரி எத்தனை அக்கௌண்ட்டுங்கிறத எல்லா என்ட்ரிஸும் பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போறோம். ரெண்டாவது என்ட்ரி பாருங்க, பேங்க் அக்கௌண்ட் டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ இந்த ஜேர்னல் என்ட்ரியை லெட்ஜர்ல போஸ்ட் பண்றதுக்கு நமக்கு என்னென்ன அக்கௌண்ட் வேணும்? பேங்க் அக்கௌண்ட் வேணும், கேஷ் அக்கௌண்ட் வேணும். ஸோ ஆல்ரெடி நம்ம கேஷ் அக்கௌண்ட் நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஓபன் பண்ணிட்டோம். இப்போ தேர்ட் ஒன் பேங்க் அக்கௌண்ட். ஓகே, அடுத்த என்ட்ரி பாருங்க, கம்ப்யூட்டர் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ். ஆல்ரெடி கேஷ் இருக்கு, அப்போ கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணணும். ஸோ ஃபோர்த் அக்கௌண்ட் இஸ் கம்ப்யூட்டர் அக்கௌண்ட். அடுத்தது பர்ச்சேஸ் டு கேஷ். கேஷ் இருக்கு, பர்ச்சேஸ். ஃபிஃப்த் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் டு மிஸ்ஸஸ் ஆலிஸ் அக்கௌண்ட். பர்ச்சேஸ் ஏற்கனவே ஓபன் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்னது? ஆலிஸ் அக்கௌண்ட். அண்ட் தென் ஆலிஸ் ஆல்ரெடி நம்பர் பண்ணிட்டோம். அண்ட் தென் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட். செவன்த் ஒன். அடுத்து கேஷ் டு சேல்ஸ் அக்கௌண்ட். கேஷ் ஏற்கனவே இருக்கு. எய்த் அக்கௌண்ட் இஸ் சேல்ஸ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் என்ட்ரி பாருங்க, ராஜாஸ் அக்கௌண்ட் டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டோம். அடுத்தது ராஜாஸ் அக்கௌண்ட், நைன்த் ஒன். நெக்ஸ்ட் சேல்ஸ் ரிட்டர்ன் டு ராஜாஸ் அக்கௌண்ட். சேல்ஸ் ரிட்டர்ன் ஓபன் பண்ணணும். ஆல்ரெடி ராஜாஸ் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் லுக் அட் திஸ் என்ட்ரி, கேஷ் அக்கௌண்ட் டெபிட், டிஸ்கவுண்ட் அலவுட் அக்கௌண்ட் டெபிட் டு ராஜாஸ் அக்கௌண்ட். ஸோ ஆல்ரெடி கேஷ் இருக்கு, டிஸ்கவுண்ட் அலவுட் ஓபன் பண்ணணும். அண்ட் தென் ராஜாஸ் அக்கௌண்ட் ஆல்சோ ஆல்ரெடி நம்ம நம்பரிங் பண்ணிட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆலிஸ் அக்கௌண்ட் ஆல்ரெடி இருக்கு, கேஷும் ஆல்ரெடி இருக்கு. நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, 12th ஒன் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. அண்ட் தென் ரெண்ட் அக்கௌண்ட். ஸோ 13th ஒன் ரெண்ட், கேஷ் ஆல்ரெடி இருக்கு. நெக்ஸ்ட் என்ட்ரி பாருங்க, நெக்ஸ்ட் சாலரிஸ் அக்கௌண்ட் டு கேஷ். கேஷ் இருக்கு. தென் 14th ஒன் சாலரிஸ். நெக்ஸ்ட் என்ட்ரி பாருங்க, ஃபர்னிச்சர் டு பேங்க். ஃபர்னிச்சர் ஓபன் பண்ணணும். ஆல்ரெடி பேங்க் அக்கௌண்ட் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டிராயிங்ஸ், 16th. கேஷ் இருக்கு. நெக்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட், 17th. பர்ச்சேஸ் ஆல்ரெடி இருக்கு. தென் ஃப்ரைட் அக்கௌண்ட், 18th. கேஷ் இருக்கு. தென் மெஷன் அக்கௌண்ட், 19th ஒன் மெஷன் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் என்ட்ரி பாருங்க, வேஜஸ் டு கேஷ். கேஷ் ஆல்ரெடி இருக்கு. ஸோ வேஜஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும், 20th. நெக்ஸ்ட் என்ட்ரி பாருங்க, மெஷன் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ ஆல்ரெடி மெஷன் அக்கௌண்ட்டும் இருக்கு, கேஷ் அக்கௌண்ட்டும் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு மனோ அக்கௌண்ட். ஸோ ஆல்ரெடி கேஷ் அக்கௌண்ட் இருக்கு. ஸோ மனோ அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும், 21. அடுத்து கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட். இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட். ஓகே, ஸோ கேஷ் இருக்கு. இப்போ இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ட்ரி, கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு லோன் அக்கௌண்ட். ஸோ லோன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். அண்ட் தென் லாஸ்ட் ஒன், கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட். ஸோ கேஷ் ஆல்ரெடி இருக்கு, பேங்க்கும் ஆல்ரெடி இருக்கு. தட்ஸ் ஆல். அப்போ டோட்டலா how many accounts are required? 23 அக்கௌண்ட்ஸ் நமக்கு தேவைப்படுது in order to post all these journals into ledger. Okay, now let's see one by one. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பார்க்க போறோம்னா லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ லெட்ஜருக்கு நமக்கு எத்தனை அக்கௌண்ட் வேணும்? இப்போதான் பார்த்தோம் இல்லையா, நம்ம 23 அக்கௌண்ட்ஸ் நமக்கு தேவைப்படுது. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அக்கௌண்ட்? கேஷ் அக்கௌண்ட். அடுத்தது கேபிட்டல் அக்கௌண்ட். அடுத்தது பேங்க் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் அக்கௌண்ட். சரி, இதே மாதிரி 23 அக்கௌண்ட் நான் ஓபன் பண்ணிட்டேன். ஸோ கேஷுக்கு மட்டும் இங்கே நிறைய ஸ்பேஸ் விட்டுருக்கோம். ஏன்னா கேஷ் டிரான்சாக்ஷன் நிறைய டிரான்சாக்ஷன்ல இருக்கிறதுனால we need space. அதுக்காக நமக்கு நிறைய இடம் தேவை. ஸோ அதனால் கேஷ் அக்கௌண்ட்டுக்கு நமக்கு நிறைய ஸ்பேஸ் எடுத்துட்டோம். இதே கேபிட்டல் மற்ற டிரான்சாக்ஷன்ஸ்க்கு
ஒரு டிரான்சாக்ஷன் இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி ஸ்பேஸ் விட்டுக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ லெட்ஜரில் பாருங்க, டெபிட் சைட், கிரெடிட் சைட், டேட் பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் காலம், டேட் பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் காலம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஒரு ஜேர்னலாக லெட்ஜரில் போஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே. இது வந்து உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இதே மாதிரி அக்கௌண்ட் ஷீட்டில் தான் நம்ம லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இப்போ வீடியோ பர்பஸ்க்காக நான் உங்களுக்கு அன்ரூல் ஷீட்டில் நான் லெட்ஜர் போட்டு காமிக்க போகிறேன். ஓகே, வாங்க ஒவ்வொரு அக்கௌண்ட்டாக எப்படி போஸ்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ட்ரியை பாருங்க. இப்போ நம்ம இந்த ஜேர்னல் என்ட்ரியை லெட்ஜரில் போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இது லெட்ஜரில் போஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு எத்தனை அக்கௌண்ட் வேணும்? 2 அக்கௌண்ட் வேணும், கேஷ் அக்கௌண்ட் அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட். இப்போ கேஷ் அக்கௌண்ட்ல போயிட்டு கேபிட்டலை ரெக்கார்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி கேபிட்டல் அக்கௌண்ட்ல போய் கேஷை ரெக்கார்ட் பண்ண போகிறோம். எப்படி ரெக்கார்ட் பண்ண போகிறோம்னா ஆப்போசிட்ல போட போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கேஷ் இருக்கா, கேஷ் அக்கௌண்ட்ல கேபிட்டல் செகண்ட் லைன்ன்றது கிரெடிட் சைடு. சரிங்களா? கிரெடிட்ல இருக்கு. இப்போ இந்த கிரெடிட்ல இருக்கிற கேபிட்டலை நம்ம கேஷ் அக்கௌண்ட்ல டெபிட்ல போட போகிறோம். அதே மாதிரி கேபிட்டல் அக்கௌண்ட்ல கேஷை ரெக்கார்ட் பண்ணும்போது கேஷ் டெபிட்ல தான் இருக்கு ஃபர்ஸ்ட் லைன். அப்போ இவங்களை ரெக்கார்ட் பண்ணும்போது நம்ம கிரெடிட்ல ரெக்கார்ட் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ பாருங்க எப்படி ரெக்கார்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேஷ் அக்கௌண்ட்ல 2 ஆல்ஸ்டன்ஸ் கேபிட்டல் இருக்கு இல்லையா? ஸோ கிரெடிட்ல இருக்கிறத டெபிட்ல போடும்போது நம்ம 2ன்னு ஸ்டார்ட் பண்ணணும். பாருங்க, டேட் ஃபர்ஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் 2015 ஜான் ஃபர்ஸ்ட்னு வச்சுக்கோங்க டேட்டு. ஓகே, 1 2 ஆல்ஸ்டன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். How much? 5 lakh. அதே மாதிரி பாருங்க, கேஷ் அக்கௌண்ட்ல கேபிட்டல் என்ட்ரி போட்டோம். இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட்ல போயிட்டு கேஷை ரெக்கார்ட் பண்ண போறோம். ஸோ கேஷ் ரெக்கார்ட் பண்ணும்போது கேஷ் டெபிட்ல இருக்கு இல்லையா? இப்போ கிரெடிட்ல போடும்போது ஒரு வேர்டு ஆட் பண்ணிக்கணும், பை கேஷ்ன்னு போடணும். சரிங்களா? ஸோ கிரெடிட்ல போடும்போது பைங்கிற வேர்டை யூஸ் பண்ணணும், டெபிட்ல போடும்போது 2ங்கிற வேர்டை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? பாருங்க, இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட்ல அதே டேட். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஜனவரி 2015. ஓகே, ஸோ பை கேஷ் அதே அமௌண்ட் தான். how much? 5 lakh. புரியுதுங்களா? ஸோ வாட் இஸ் த என்ட்ரி? கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு ஆல்ஸ்டன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ கேஷ்ல கேபிட்டல் ரெக்கார்ட் பண்ணிட்டோம். பாருங்க, கேஷ் அக்கௌண்ட்ல கேபிட்டல் ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ஓகே, அதே மாதிரி அதே டேட்ல கேபிட்டல் அக்கௌண்ட்ல பை கேஷ் போட்டுட்டோம், சேம் அமௌண்ட். இப்போ அதே மாதிரி செகண்ட் என்ட்ரி பாருங்க, பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ கேஷ்ல கொண்டு போய் பேங்க் போட போறோம். ஓகேங்களா? ஸோ டெபிட்ல இருக்க பேங்க் கிரெடிட்ல போட போறோம். ஸோ கிரெடிட் சைட் டேட்டை போட்டுருங்க, பை பேங்க். how much? 3 lakh. அதே மாதிரி இப்போ பேங்க் அக்கௌண்ட்ல போயிட்டு நம்ம கேஷை ரெக்கார்ட் பண்ண போறோம். இப்போ பேங்க் அக்கௌண்ட் பாருங்க, பேங்க் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல 2 டேட்டை போட்டுருங்க, 2 கேஷ். எவ்வளோ? 3 lakh. ஓகே, இப்போ அடுத்த என்ட்ரி பாருங்க, கம்ப்யூட்டர் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். சரிங்களா? இப்போ கேஷ் அக்கௌண்ட்ல பை கம்ப்யூட்டர் டேட்டை போட்டுருங்க, பை கம்ப்யூட்டர். how much? 50,000. இப்போ கம்ப்யூட்டர் அக்கௌண்ட்ல போய் என்ன போட போறோம்? 2 கேஷ்ன்னு போட போறோம். சரிங்களா? இங்க பாருங்க, கம்ப்யூட்டர் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல 2 கேஷ். how much? 50,000. டேட்டா கரெக்டா போட்டுருங்க. ஓகே, அதே மாதிரி அடுத்த டிரான்சாக்ஷன் பாருங்க, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். ஓகேங்களா? அப்போ கேஷ் அக்கௌண்ட்ல பை பர்ச்சேசஸ். how much? 12,000. அதே மாதிரி பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ல போயிட்டு 2 கேஷ்ன்னு போட போறோம். பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல 2 கேஷ். how much? 12,000. அடுத்த என்ட்ரி பாருங்க, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டு மிஸ் ஆலிஸ் அக்கௌண்ட். ஓகேங்களா? இப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ல என்ன போட போறோம்னா ஆலிஸை போட போறோம். ஸோ ஆலிஸ் கிரெடிட்ல இருக்காங்களா? இப்போ டெபிட்ல போடணும். டு மிஸ் ஆலிஸ் அக்கௌண்ட். how much? 10,000. இப்போ ஆலிஸ் அக்கௌண்ட்ல பாருங்க, அதே டேட்ல கிரெடிட் சைட்ல பை பர்ச்சேசஸ். how much? 10,000. அடுத்த என்ட்ரி, இப்போ அடுத்த என்ட்ரி பாருங்க, மிஸ் ஆலிஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் அக்கௌண்ட். சரிங்களா? இப்போ ஆலிஸ் அக்கௌண்ட்ல 2 பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் அக்கௌண்ட்.
how much 500 date 6th சரிங்களா அதே மாதிரி purchase return accountல போய் ஆலிஸை ரெக்கார்ட் பண்ணோம் so purchase return accountல by Alice account okay இப்போ next entry cash account debit to sales account so cash accountல to sales 7th how much 15,000 இப்போ சேல்ஸ் அக்கவுண்ட்ல போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் கேஷ் ரெக்கார்ட் பண்ண போறோம் பை கேஷ் 15,000 அடுத்த என்ட்ரி பாருங்க ராஜாஸ் அக்கவுண்ட் டு சேல்ஸ் அக்கவுண்ட் ஓகேங்களா இப்போ சேல்ஸ் அக்கவுண்ட்ல என்ன பண்ண போறோம் பை ராஜா போட போறோம் 2,000 இப்போ ராஜா அக்கவுண்ட்ல போயிட்டு சேல்ஸ் போட போறோம் ஓகேங்களா இப்போ ராஜா அக்கவுண்ட்ல ஆப்போசிட் சைடுல to sales how much 2,000 அடுத்த என்ட்ரி பாருங்க சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கவுண்ட் டெபிட் டு ராஜாஸ் அக்கவுண்ட் ஓகே அப்ப ராஜாஸ் அக்கவுண்ட்ல நம்ம என்ன பண்ண போறோம் சேல்ஸ் ரிட்டர்ன் போட போறோம் அப்ப பை சேல்ஸ் ரிட்டர்ன் 200 இப்போ சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கவுண்ட்ல போயிட்டு டு ராஜாஸ் அக்கவுண்ட் போடணும் டு ராஜாஸ் அக்கவுண்ட் 200 ஓகே அடுத்த என்ட்ரி பாருங்க கேஷ் அக்கவுண்ட் ஸோ இந்த என்ட்ரியில டெபிட்ல நமக்கு 2 அக்கவுண்ட் இருக்கு கிரெடிட்ல ஒரு அக்கவுண்ட் இருக்கு பாருங்க கேஷ் அக்கவுண்ட் டெபிட் டிஸ்கவுண்ட் அலவுட் அக்கவுண்ட் டெபிட் டு ராஜா அக்கவுண்ட் ஓகேங்களா இப்போ நமக்கு எத்தனை அக்கவுண்ட் வேணும் 3 அக்கவுண்ட் வேணும் to record this particular journal into ledger சரிங்களா இப்போ ஃபர்ஸ்ட் கேஷ் அக்கவுண்ட்ல வாங்க ஸோ கேஷ் டெபிட் இல்லையா ஸோ டெபிட்ல போடும்போது நமக்கு கிரெடிட்ல என்ன இருக்கு என்ட்ரியை பாருங்க 2 ராஜா இருக்காரா அப்போ அந்த 2 ராஜாவை நம்ம இங்கே என்ட்ரி போடணும் ஓகே கிரெடிட்ல இருக்கிற டெபிட்ல போடணும் ஸோ டெபிட் டேட் என்ன 10th அப்போ 2 ராஜா எந்த அமௌண்ட் போடணும் கேஷோட அமௌண்ட் போடணும் கேஷ் அக்கவுண்ட்ல தானே போடுறோம் 1,750 அதே மாதிரி திரும்பவும் டிஸ்கவுண்ட் அலவுட் அக்கவுண்ட் டெபிட்ல இருக்கு இல்லையா அந்த அக்கவுண்ட்ல போயிட்டு ராஜாவை ரெக்கார்ட் பண்ணணும் ஓகேங்களா இப்போ டிஸ்கவுண்ட் அலவுட் அக்கவுண்ட்க்கு வாங்க சி டிஸ்கவுண்ட் அலவுட் அக்கவுண்ட்ல போயிட்டு 2 ராஜா போடணும் 2 ராஜாஸ் அக்கவுண்ட் எவ்வளோ டிஸ்கவுண்ட் அலவுடோட அமௌண்ட் எவ்வளோ 50 rupees தான் ஓகேங்களா இப்போ டோட்டல் பாருங்க கேஷ் 1,750 டிஸ்கவுண்ட் அலவுடும் ஒரு 50 ஸோ டோட்டல் எவ்வளோ ஆயிடுச்சு 1,800 டேலி ஆயிடுச்சுங்களா இப்போ நம்ம என்ன பண்ணோம் ராஜா அக்கவுண்ட்ல போயிட்டு இதே 1,800 ரெக்கார்ட் பண்ண போறோம் பாருங்க ராஜாஸ் அக்கவுண்ட் கிரெடிட்ல இருக்கு இல்லையா இப்போ ராஜா அக்கவுண்ட்ல போய் டெபிட்ல இருக்கிறத போடணும் டெபிட்ல என்ன இருக்கு கேஷ் அக்கவுண்ட் டெபிட் டிஸ்கவுண்ட் அலவுட் அக்கவுண்ட் டெபிட் அந்த 2 டெபிட் எங்க போட போறோம் நம்ம இப்போ கிரெடிட்ல போட போறோம் ஓகேங்களா அப்போ பை கேஷ் how much 1,750 அதே மாதிரி இன்னொரு டெபிட் இருக்கு இல்லையா அதையும் கிரெடிட்ல போடணும் பை டிஸ்கவுண்ட் அலவுட் அது எவ்வளோ 50 இப்போ டோட்டல் 1,800 டேலி ஆயிடுச்சு பாருங்க ஓகே இப்போ நெக்ஸ்ட் என்ட்ரி பாருங்க மிஸ் ஆலிஸ் அக்கவுண்ட் டெபிட் டு கேஷ் அக்கவுண்ட் டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அக்கவுண்ட் சரிங்களா அதே மாதிரி தான் ப்ரீவியஸ் டிரான்சாக்ஷன் மாதிரி தான் இந்த என்ட்ரி நம்ம லெட்ஜர்ல போடுறதுக்கு we need 3 அக்கவுண்ட்ஸ் என்னென்ன ஆலிஸ் அக்கவுண்ட் கேஷ் அக்கவுண்ட் டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அக்கவுண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் ஆலிஸ் அக்கவுண்ட்ல பாருங்க ஆலிஸ் அக்கவுண்ட் டெபிட்ல இருக்கு இல்லையா அது எங்க போடணும் கிரெடிட்ல இருக்கிற ஐட்டம்ஸ் தான் போட போறோம் டெபிட்ல போட போறோம் சரிங்களா அப்ப ஆலிஸ் அக்கவுண்ட் டெபிட் டு கேஷ் டு டிஸ்கவுண்ட் ரிசீவ் 2 அக்கவுண்ட் இருக்கு இல்லையா அந்த ரெண்டுமே கொண்டு வந்து அங்க கிரெடிட்ல இருக்கிறத நம்ம டெபிட்ல போட போறோம் ஸோ டேட் என்ன 11th டு கேஷ் 9,300 அடுத்தது சேம் டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு எவ்வளோ 200 ஸோ டோட்டல் எவ்வளோ 9,500 இப்போ கேஷ் அக்கௌண்ட்ல போய் ஆலிஸை ரெக்கார்ட் பண்ண போறோம் அதே மாதிரி டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அக்கௌண்ட்ல போய் ஆலிஸை ரெக்கார்ட் பண்ண போறோம் ஓகேங்களா இப்போ கேஷ் அக்கௌண்ட் பாருங்க இப்போ கேஷ் அக்கௌண்ட்ல பை ஆலிஸ் ஸோ டேட் என்ன 11th பை ஆலிஸ் அக்கௌண்ட் ஸோ எந்த அமௌண்ட்டை போடணும் கேஷ் அக்கௌண்ட்ல இருக்கிற அமௌண்ட்டை தான் நம்ம போட போறோம் சரிங்களா 9,300 அதே மாதிரி இப்போ டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அக்கௌண்ட்டுக்கு வாங்க ஸோ டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அக்கௌண்ட்ல பை ஆலிஸ்
எவ்வளோ டிஸ்கவுண்ட் எவ்வளோ 200 தான். ஓகேங்களா? இப்போ டோட்டல் ஆயிடுச்சா? கேஷ் அக்கௌண்ட்டில் 9300 போட்டுட்டோம், டிஸ்கவுண்ட் ரிசீவ்டில் 200 போட்டுட்டோம், டோட்டல் 9500. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ட்ரி பாருங்க, ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். சரிங்களா? இப்போ ரெண்ட் அக்கௌண்ட்டில் போய் நம்ம கேஷை ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ டு கேஷ், டேட் வந்து 12th, அமௌண்ட் எவ்வளோ 500. அதே மாதிரி கேஷ் அக்கௌண்ட்டில் போய் ரெண்ட்டை ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ஸோ கேஷ் அக்கௌண்ட்டில் பை ரெண்ட், how much 500. நெக்ஸ்ட் என்ட்ரி salaries account debit to cash account. ஓகேங்களா? அப்போ salariesல போயிட்டு to cash, $5000. இப்போ கேஷ் அக்கௌண்ட்டில் போயிட்டு என்ன போட போகிறோம்? salaries போட்டு 5000 ரெக்கார்ட் பண்ணுறோம். கேஷ் அக்கௌண்ட்டில் பை salaries, how much 5000. அடுத்த என்ட்ரி ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட். ஓகே, ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் டு பேங்க் 14th, how much 2000. இப்போ பேங்க் அக்கௌண்ட்டில் போய் பை ஃபர்னிச்சர் போட போகிறோம். பேங்க் அக்கௌண்ட்டில் பை ஃபர்னிச்சர், how much 2000. அடுத்த என்ட்ரி drawings account debit to cash account. ஸோ drawings அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் டு கேஷ், how much 700. இப்போ கேஷ் அக்கௌண்ட்டில் பை drawings போட போகிறோம். பை drawings, $700. நெக்ஸ்ட் என்ட்ரி பாருங்க, அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் டு பர்ச்சேசஸ் அக்கௌண்ட், 16th, how much 200. இப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் போய் பை அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்ஸ் போட போகிறோம். பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் பை அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்ஸ், how much 200, 16th. நெக்ஸ்ட் என்ட்ரி ஃப்ரைட் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். ஓகேங்களா? ஸோ ஃப்ரைட் அக்கௌண்ட்டில் டு கேஷ், how much 220. ஸோ அதே மாதிரி கேஷ் அக்கௌண்ட்டில் போய் பை ஃப்ரைட்னு போட போகிறோம். கேஷ் அக்கௌண்ட்டில் பை ஃப்ரைட் அக்கௌண்ட் 220. நெக்ஸ்ட் என்ட்ரி மெஷன் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ மெஷன் அக்கௌண்ட்டில் போய் டு கேஷ், 18th, how much 250. அதே மாதிரி கேஷ் அக்கௌண்ட்டில் போய் பை மெஷன் அக்கௌண்ட் போட போகிறோம். ஸோ கேஷ் அக்கௌண்ட்டில் பை மெஷன், how much 250. நெக்ஸ்ட் என்ட்ரி வேஜஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ வேஜஸ் அக்கௌண்ட்டில் போய் டு கேஷ், how much 800. அதே மாதிரி கேஷ் அக்கௌண்ட்டில் பை வேஜஸ், how much 800. அடுத்தது நெக்ஸ்ட் என்ட்ரி மெஷன் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். ஓகே, ஸோ மெஷன் அக்கௌண்ட்டில் போயிட்டு டு கேஷ், 500. அதே மாதிரி கேஷ் அக்கௌண்ட்டில் போய் பை மெஷன் போட போகிறோம். கேஷ் அக்கௌண்ட்டில் பை மெஷன் அக்கௌண்ட், 500. நெக்ஸ்ட் என்ட்ரி கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு மனோ அக்கௌண்ட். ஓகே, ஸோ கேஷ் அக்கௌண்ட்டில் போய் டு மனோ, 1000, 21st. அதே மாதிரி மனோ அக்கௌண்ட்டில் போய் பை கேஷ் போட போகிறோம். மனோ அக்கௌண்ட்டில் 21st பை கேஷ், how much 1000. ஓகே, நெக்ஸ்ட் என்ட்ரி கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்ல இருந்ததுன்னா இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டுன்னு அர்த்தம். ஓகே,
கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் அக்கௌண்ட். இப்போ கேஷ் அக்கௌண்ட்ல டு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு. How much? 210. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்ல போய் பை கேஷ் போட போறோம். இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட்ல பை கேஷ் 210. நெக்ஸ்ட் கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு லோன் அக்கௌண்ட். ஓகே, அப்போ கேஷ்ல டு லோன் போடணும். டு 5% லோன் அக்கௌண்ட் 23rd. ஓகே, how much? 3000. இப்போ லோன் அக்கௌண்ட்ல போய் பை கேஷ் போட போறோம். லோன் அக்கௌண்ட்ல பை கேஷ் how much? 3000. இப்போ நெக்ஸ்ட் லாஸ்ட் என்ட்ரி கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட். ஸோ கேஷ் அக்கௌண்ட்ல டு பேங்க் அக்கௌண்ட் 24th அன்னைக்கு. ஓகே, how much? 5500. இப்போ பேங்க் அக்கௌண்ட்ல போய் ஓகே பை கேஷ் போட போறோம். பேங்க் அக்கௌண்ட்ல பை கேஷ் 5500. தட்ஸ் ஆல். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா எல்லா அக்கௌண்ட்டும் நம்ம க்ளோஸ் பண்ணி பேலன்ஸ் கால்குலேட் பண்ண போறோம். ஸோ எப்படி நம்ம க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெபிட் சைடில் இருக்கிற அமௌண்ட் எல்லாமே டோட்டல் போட்டு பாருங்க. அதுவே கிரெடிட் சைடில் இருக்கிற அமௌண்ட் டோட்டல் போட்டு பாருங்க. இந்த ரெண்டு பக்கத்தில் இருக்கிற அமௌண்ட்ல எது ஹையஸ்ட் அமௌண்ட்டோ அந்த ஹையஸ்ட் அமௌண்ட்டை ரெண்டு பக்கமும் டோட்டலாக போட்டுக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்க, இங்கே உங்களுக்கு டெபிட் சைடில் எவ்வளோ இருக்குன்னா 5,26,460 இருக்கு. ஓகேங்களா? டோட்டல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கிரெடிட் சைடு டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா 3,79,270 இருக்கு. ரெண்டுல எது ஹையஸ்ட் வேல்யூ? 5,26,460 தான் ஹையஸ்ட். ஸோ அந்த அமௌண்ட்டை நான் ரெண்டு பக்கமாக போட போகிறேன். இப்போ எப்போவுமே லெட்ஜர் நம்ம எப்போ க்ளோஸ் பண்ணுவோம்னா எண்ட் ஆஃப் த மந்த் ஆர் எண்ட் ஆஃப் த இயர். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஜான்வரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஜான்வரி 31st அன்னைக்கு நம்ம இதை க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ ஹையஸ்ட் வேல்யூ எந்த பக்கம் இருக்கு? டெபிட் சைடில் இருக்கு. 5,26,460 இருக்கு. ஸோ இதே அமௌண்ட்டை நான் என்ன பண்ண போறேன்? கிரெடிட்லேயும் போட்டுக்க போகிறேன். 5,26,460. ஆனால் இங்கே டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ இருக்கு? 3,79,270 தான் இருக்கு. இப்போ இங்கே நமக்கு பேலன்சிங் ஃபிகர் வருதா? எவ்வளோ பேலன்சிங் ஃபிகர் வருது? 1,47,190 பேலன்ஸ் வருது. சரிங்களா? ஸோ இந்த பேலன்ஸ் எனக்கு கிரெடிட் சைடில் வந்திருக்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன்? 31st அன்னைக்கு பை போடணும். பை பேலன்ஸ் கேரி டவுன் சொல்லி போடுங்க. சிடினா கேரி டவுன். சரிங்களா? இப்போ இந்த பேலன்சிங் ஃபிகர் எதுக்காக வந்ததுன்னா நமக்கு டெபிட்ல ஜாஸ்தியாக இருந்தது ஆனால் கிரெடிட்ல கம்மியாக இருந்ததுனால கிரெடிட் சைடில் நமக்கு பேலன்சிங் ஃபிகர் வந்திருக்கு. இந்த பேலன்சிங் ஃபிகர் என்னன்னா இது டெபிட் பேலன்ஸ்னு சொல்லணும். ஏன்னா டெபிட்ல ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தான் இங்கே பேலன்சிங் ஃபிகர் வந்திருக்கு. ஸோ தட் இந்த பேலன்ஸ் கேஷ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பேலன்ஸ் வந்திருக்கு? டெபிட் பேலன்ஸ் வந்திருக்கு. சரிங்களா? இப்போ அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த க்ளோசிங் பேலன்ஸை நெக்ஸ்ட் டே நம்ம ஆப்போசிட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். திஸ் வில் பி த ஓப்பனிங் பேலன்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் மந்த். அதாவது இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல போடணும். என்னைக்கு? நெக்ஸ்ட் மந்த் February 1st. இப்போ டு பேலன்ஸ் brought down சொல்லி போடணும். B bar D னா brought down. How much? 1,47,190. சரிங்களா? அப்போ CD ஃபர்ஸ்ட் வரக்கூடிய பேலன்ஸ் வந்து கேரி டவுன். அதை நம்ம ஃபார்வர்ட் பண்ணும்போது brought down போடுவோம். சரிங்களா? இதே மாதிரி ஒவ்வொரு அக்கௌண்ட்டையும் நம்ம க்ளோஸ் பண்ணி அதோட பேலன்சிங் ஃபிகர் கால்குலேட் பண்ணி அதை கேரி டவுன் அண்ட் தென் brought down பண்ணணும். இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட் பாருங்க. கேபிட்டல் அக்கௌண்ட்ல ஒரே ஒரு என்ட்ரி தான் இருக்கு. தட் டு கிரெடிட் சைட் 5 lakhs. டெபிட்ல எதுவுமே இல்லை. இப்போ இந்த 5 lakhs தான் ஹையஸ்ட். இதே அமௌண்ட்டை ரெண்டு பக்கமும் போட்டுக்க போறேன். 5 lakhs போட்டுட்டேன். இப்போ இதே அமௌண்ட்டை டெபிட்லேயும் போட போறேன் 5 lakhs. இப்போ டெபிட்ல எனக்கு என்ன வந்திருக்கு? பேலன்சிங் எதுவுமே இல்லை இல்லையா? இந்த என்டையர் அமௌண்ட்டை பேலன்சிங் ஃபிகர் தான். ஸோ 31st January டு பேலன்ஸ் ஃபர்ஸ்ட் வர பேலன்ஸ் என்னது? பேலன்ஸ் கேரி டவுன். இதை நம்ம ஆப்போசிட் சைடில் என்ன போடுவோம்? நெக்ஸ்ட் மந்த் ஓப்பனிங் பேலன்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ February 1st வந்து பை பேலன்ஸ் brought down 5 lakhs. இப்போ நமக்கு கேபிட்டல் எந்த பேலன்ஸ்க்கு வந்திருக்கு? டெபிட் பேலன்ஸா கிரெடிட் பேலன்ஸா? டெபிட் சைடில் தான் பேலன்சிங் ஃபிகர் வந்திருக்கு. ஓகே, பட் இந்த பேலன்ஸ் எதுக்காக வந்ததுன்னா
கிரெடிட் நமக்கு ஜாஸ்தியா இருக்கிறதுனால டெபிட்ல வந்திருக்கு. ஸோ இந்த பேலன்சிங் ஃபிகர் தான் நமக்கு கிரெடிட் பேலன்ஸ். ஓகே, கேஷ் அக்கௌண்ட்ல பாருங்க, கேஷ் அக்கௌண்ட்ல நமக்கு எங்க வந்தது பேலன்சிங் ஃபிகர்? கிரெடிட் சைடில் இருந்தது. எதனால வந்தது இந்த அமௌண்ட்? டெபிட்ல ஜாஸ்தியா இருந்ததுனால பேலன்சிங் ஃபிகர் வந்தது. ஸோ இது வந்து டெபிட் பேலன்ஸ், இது வந்து கிரெடிட் பேலன்ஸ். இதே மாதிரி எல்லா அக்கௌண்ட்டும் நம்ம க்ளோஸ் பண்ண போறோம். பேங்க் அக்கௌண்ட் பாருங்க, டெபிட் சைடு எனக்கு 3 lakhs இருக்கு. ஸோ கிரெடிட் சைடு கம்மியா இருக்கு இல்லையா, அதனால 3 lakhs ரெண்டு பக்கமும் போட்டுட்டேன். இப்போ இங்க பேலன்சிங் ஃபிகர் எவ்வளவு வந்திருக்கு? 2,92,500. ஓகே, 31st January அன்னைக்கு பை பேலன்ஸ் கேரிட் ஆன். இது நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங் பேலன்ஸ். டு பேலன்ஸ் brought down 2,92,500. ஓகே, கம்ப்யூட்டர் அக்கௌண்ட் பாருங்க, டெபிட் சைடில் நமக்கு 50,000, கிரெடிட்ல எதுவுமே இல்லை. ஸோ 50 போட்டுட்டோம். இங்க நமக்கு பேலன்சிங் ஃபிகர் கேரி டவுன். இது நெக்ஸ்ட் மந்த்துக்கு ஓப்பனிங் பேலன்ஸ். டு பேலன்ஸ் brought down 50,000. அதே மாதிரி பர்ச்சேஸ் அக்கௌண்ட் பாருங்க. ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ல டெபிட்ல நமக்கு 22,000, கிரெடிட்ல ஜஸ்ட் 200. ஸோ இங்க பேலன்சிங் ஃபிகர் வந்துச்சு. இந்த பேலன்ஸ் நமக்கு நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங் பேலன்ஸ். ஓகே, அதே மாதிரி ஆலிஸ் அக்கௌண்ட் பாருங்க. ஸோ ஆலிஸ் அக்கௌண்ட் நமக்கு டெபிட்ல 10,000, கிரெடிட்லயும் 10,000. இங்க பேலன்சிங் ஃபிகர் வரல. ஓகேங்களா, அப்படியே விட்டுருங்க. அடுத்தது பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் வாங்க. கிரெடிட்ல நமக்கு 500, டெபிட்ல எதுவுமே இல்லை. ஸோ தட் நமக்கு டெபிட்ல டு பேலன்ஸ் கேரி டவுன் 500. இது அப்படியே நெக்ஸ்ட் மந்த்துக்கு ஓப்பனிங் பேலன்ஸ். பை பேலன்ஸ் brought down 500. சேல்ஸ் அக்கௌண்ட் பாருங்க, கிரெடிட் சைட்ல 17,000, டெபிட்ல எதுவுமே இல்லை. ஸோ தட் டு பேலன்ஸ் கேரி டவுன் and this will be the opening balance for the next month, 17,000. By balance brought down. அடுத்து ராஜாஸ் அக்கௌண்ட், இங்க டெபிட்ல 2,000 இருக்கு, கிரெடிட்லயும் சேம் 2,000 டேலி ஆயிடுச்சு. ஸோ நோ பேலன்சிங் ஃபிகர் ஃபார் ராஜாஸ் அக்கௌண்ட். ஓகே, நெக்ஸ்ட் சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் பாருங்க, டெபிட் சைட்ல 200, கிரெடிட் சைட்ல எதுவும் இல்லை. ஸோ தட் பை பேலன்ஸ் கேரி டவுன், நெக்ஸ்ட் மந்த்துக்கு ஓப்பனிங் பேலன்ஸ். டு பேலன்ஸ் brought down. நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் அலவுட் அக்கௌண்ட் பாருங்க, டெபிட் சைடில் 2 ராஜாஸ் அக்கௌண்ட் 50, கிரெடிட்ல எதுவுமே இல்லை. ஸோ பேலன்சிங் ஃபிகர் பை பேலன்ஸ் கேரி டவுன், நெக்ஸ்ட் மந்த்துக்கு ஓப்பனிங் பேலன்ஸ். டு பேலன்ஸ் brought down 50 rupees. நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அக்கௌண்ட், கிரெடிட்ல பை ஆலிஸ் 200, டெபிட்ல எதுவுமே இல்லை. ஸோ தட் டெபிட்ல பேலன்சிங் ஃபிகர் 200 கேரி டவுன் அண்ட் தென் ஃபார்வர்ட் டு நெக்ஸ்ட் மந்த் பை பேலன்ஸ் brought down 200. நெக்ஸ்ட் அக்கௌண்ட் பாருங்க, ரெண்ட் அக்கௌண்ட் பாருங்க, டெபிட் சைட் 2 கேஷ் 500 போட்டாச்சு, கிரெடிட்ல எதுவுமே இல்லை. ஸோ தட் பேலன்சிங் ஃபிகர் பை பேலன்ஸ் கேரி டவுன் அண்ட் நெக்ஸ்ட் மந்த்துக்கு ஓப்பனிங் பேலன்ஸ். டு பேலன்ஸ் brought down 500. நெக்ஸ்ட் சேலரிஸ் அக்கௌண்ட் பாருங்க, டெபிட் சைட் 2 கேஷ் அக்கௌண்ட் 5,000, கிரெடிட்ல எதுவுமே இல்லை. ஸோ தட் பை பேலன்ஸ் கேரி டவுன் அண்ட் திஸ் வில் பி த ஓப்பனிங் பேலன்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் மந்த். டு பேலன்ஸ் brought down 5,000. அடுத்தது ஃபர்னிச்சரும் அதே மாதிரி தான், டெபிட் சைடில் 2 பேங்க் 2,000, கிரெடிட்ல பேலன்ஸ் எதுவுமே இல்லை. So balancing figure 2,000 and this will be the opening balance for next month. To balance brought down 2,000. அடுத்து drawings, இதுவும் அதே மாதிரி தான், டெபிட்ல 2 கேஷ் இருக்கு 700, கிரெடிட்ல எதுவுமே இல்லை. ஸோ பை பேலன்ஸ் கேரி டவுன் and this will be the opening balance for next month. To balance brought down 700. அதே மாதிரி advertisement expenses same thing. To purchase 200, கிரெடிட்ல எதுவுமே இல்லாதனால பை பேலன்ஸ் கேரி டவுன் and then to balance brought down 200. Next freight account balance பண்ணலாம். இதுவும் அதே மாதிரி டெபிட் சைடில் 220 இருக்கு, கிரெடிட்ல எதுவுமே இல்லாதனால பை பேலன்ஸ் கேரி டவுன் and then to balance brought down. Then மெஷின் அக்கௌண்ட், டெபிட் சைட் 750, கிரெடிட் சைட் பேலன்சிங் ஃபிகர் 750 and next to balance brought down 750. அடுத்து வேஜஸ் அக்கௌண்ட் பாருங்க, இதுவும் அதே மாதிரி தான், டெபிட் சைட் 2 கேஷ் 800, கிரெடிட்ல எதுவுமே இல்லை. ஸோ பை பேலன்ஸ் கேரி டவுன் அண்ட் தென் டு பேலன்ஸ் brought down. அண்ட் தென் மனோஸ் அக்கௌண்ட், ஸோ மனோஸ் அக்கௌண்ட்ல பை கேஷ் இருக்கு. ஓகே, கிரெடிட்ல டெபிட்ல எதுவுமே இல்லை. ஸோ டு பேலன்ஸ் கேரி டவுன் அண்ட் தென் ஆப்போசிட் சைட் பை பேலன்ஸ் brought down. அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் அக்கௌண்ட், இங்கே நமக்கு கிரெடிட்ல வேல்யூ இருக்கு, பை கேஷ் 210, டெபிட்ல எதுவும் இல்லை. ஸோ தட் டு பேலன்ஸ் கேரி டவுன் 210 அண்ட் ஆப்போசிட் சைட் பை பேலன்ஸ் brought down. தென் லாஸ்ட் ஒன் லோன் அக்கௌண்ட். ஸோ லோன் அக்கௌண்ட்டும் நமக்கு கிரெடிட் சைடில் தான் இருக்குது 3,000 அண்ட் தென் டெபிட்ல பேலன்சிங் ஃபிகர் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு ஆப்போசிட் சைட். சரிங்களா, இப்போ நம்ம எல்லா லெட்ஜரும் போஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோம். சரிங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ட்ரையல் பேலன்ஸ்னா என்னன்னா அக்கௌண்டிங் ப்ராசஸில் ட்ரையல் பேலன்ஸ் 3rd ஸ்டெப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஜேர்னல் என்ட்ரி. ஓகே, எல்லா டிரான்சாக்ஷன்ஸ்க்கும் நம்ம ஃபர்ஸ்ட் என்ட்ரி போடுவோம். அண்ட் தென் செகண்ட் ஒன்
லெட்ஜர். லெட்ஜர்னா என்ன? grouping the similar transaction. After preparing the ledger, third step என்னன்னா ட்ரையல் பேலன்ஸ். ட்ரையல் பேலன்ஸ்ங்கிறது சம்மரைசிங். நம்ம என்னென்ன லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ணமோ அது எல்லாத்தையுமே லிஸ்ட் பண்ணி டெபிட் பேலன்ஸா கிரெடிட் பேலன்ஸான்னு போட்டு நம்ம டேலி பண்ண போறோம். இப்போ நம்ம ஜேர்னல் லெட்ஜர்ல எதுவுமே மிஸ்டேக் பண்ணாம போட்டிருந்தோம்னா ட்ரையல் பேலன்ஸ் கண்டிப்பா நமக்கு டேலி ஆகும். போத் டெபிட் அண்ட் கிரெடிட் வில் பி ஈக்குவல். இப்போ என்னென்ன லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ணிருக்கோமோ அது எல்லாமே லிஸ்ட் பண்ண போறோம். எக்ஸப்ட் ஒரு சில அக்கௌண்ட்டுக்கு நமக்கு பேலன்ஸ் கிடைக்கல, அதாவது டெபிட்டும் கிரெடிட்டும் ஈக்குவலா இருந்தது. ஸோ அந்த அக்கௌண்ட்டை நம்ம இங்க போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ லெட்ஜர் பாருங்க. இப்போ நம்ம எத்தனை லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ணமோ, ஃபார் எக்ஸாம்பிள் கேஷ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும், கேபிட்டல் அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட், இதே மாதிரி எல்லா அக்கௌண்ட்டும் நம்ம ட்ரையல் பேலன்ஸ்ல போட போறோம். ஆனா ஒவ்வொரு அக்கௌண்ட்டும் நமக்கு பேலன்சிங் ஃபிகர் ப்ராட் டவுன் எங்க இருக்குன்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கேஷுக்கு நமக்கு எங்க வந்தது? டெபிட் சைட்ல 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன் 1,47,190. இதை நம்ம டெபிட்ல போடுவோம். அதே மாதிரி கேபிட்டல் அக்கௌண்ட் வாங்க, ப்ராட் டவுன் தான் பார்க்கணும் நம்ம. பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் எங்க இருக்கு? கிரெடிட் சைட்ல இருக்கு. அப்போ கேபிட்டல் கிரெடிட் பேலன்ஸ். அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட் எங்க இருக்கு பாருங்க? ப்ராட் டவுன் டெபிட் சைட்ல இருக்கு. ஸோ இதே மாதிரி எல்லா அக்கௌண்ட்டையும் நம்ம லிஸ்ட் பண்ணி டெபிட் ஆர் கிரெடிட் கரெக்டா நம்ம பார்த்து போடுவோம். எக்ஸப்ட் எதுக்கு நமக்கு பேலன்ஸ் வரலையோ, எந்த அக்கௌண்ட் டேலி ஆயிடுச்சோ அந்த அக்கௌண்ட்டை நம்ம ட்ரையல் பேலன்ஸ்ல காமிக்க வேண்டாம். சரிங்களா? இப்போ ஆலிஸ் அக்கௌண்ட் பாருங்க. டெபிட் சைட்லயும் 10,000, கிரெடிட்லயும் 10,000 இங்க டேலி ஆயிடுச்சு, பேலன்சிங் ஃபிகர் வரல. ஸோ தட் இந்த அக்கௌண்ட் நமக்கு ட்ரையல் பேலன்ஸ்ல வராது. அதே மாதிரி ராஜா அக்கௌண்ட் பாருங்க. இவருதான் பாத்தீங்கன்னா டெபிட் சைட்ல 2,000, கிரெடிட் சைட்லயும் 2,000, பேலன்சிங் ஃபிகர் வரல. ஸோ இந்த ரெண்டு அக்கௌண்ட்டை தவிர்த்து மற்ற எல்லா அக்கௌண்ட்டும் நம்ம லிஸ்ட் பண்ண போறோம். எய்தர் டெபிட் ஆர் கிரெடிட் பேலன்ஸ் அக்கார்டிங் டு த பேலன்சிங் ஃபிகர் வி ஹேவ் டு என்டர். ஓகே, இப்போ சேல்ஸ் பாருங்க. கிரெடிட்ல தான் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் இருக்கு. ஸோ நம்ம எந்த பேலன்ஸ் எடுக்கணும்? கேரி டவுன் எடுக்கக்கூடாது. ப்ராட் டவுன் எந்த சைடு இருக்கோ அந்த சைட்ல தான் நம்ம போட போறோம். ஓகேங்களா? ட்ரையல் பேலன்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் கேஷ் அக்கௌண்ட். ஸோ கேஷ் அக்கௌண்ட்ல நமக்கு என்ன பேலன்ஸ் வந்தது? டெபிட் பேலன்ஸ் 1,47,190. தென் கேபிட்டல் அக்கௌண்ட், அது நமக்கு கிரெடிட் பேலன்ஸ் வந்தது. ஹவு மச்? 5 lakhs. அடுத்தது பேங்க் அக்கௌண்ட். ஸோ பேங்க் அக்கௌண்ட்ல டெபிட் பேலன்ஸ் 2,92,500. நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் அக்கௌண்ட் டெபிட் பேலன்ஸ் 50,000. அடுத்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் பேலன்ஸ் 21,800. நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் 500 கிரெடிட் பேலன்ஸ். தென் சேல்ஸ் கிரெடிட் பேலன்ஸ் 17,000. தென் சேல்ஸ் ரிட்டர்ன் 200 டெபிட் பேலன்ஸ். அடுத்து டிஸ்கவுண்ட் அலவுட் 50 டெபிட் பேலன்ஸ். டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு கிரெடிட் பேலன்ஸ் 200. அண்ட் தென் ரெண்ட் அக்கௌண்ட் 500 டெபிட் பேலன்ஸ். salaries debit balance 5,000. Furniture debit balance 2,000. Drawings debit balance 700. Advertisement expense debit balance 200. Freight 220 debit balance. Machine account 750 debit balance. Wages 800 debit balance. Mano account credit balance 1,000. Interest received account 210 credit balance. 5% loan 3,000 credit balance. இப்போ ட்ரையல் பேலன்ஸ் டோட்டல் பாருங்க. டெபிட் சைடும் கிரெடிட் சைடும் நமக்கு ஈக்குவலா டேலி ஆயிடுச்சு. how much? 5,21,910, 5,21,910. ஓகே, இங்க டேலி ஆயிடுச்சு. சப்போஸ் சில ப்ராப்ளம்ல டேலி ஆகாது, அப்போனா என்ன அர்த்தம்னா எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ்டேக் நடந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ இங்கேயும் நமக்கு பேலன்சிங் ஃபிகர் வரும், எய்தர் டெபிட் சைட் ஆர் கிரெடிட் சைட். ஸோ அந்த அமௌண்ட்டை நம்ம என்னன்னு போடுவோம்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ல டெம்பரவரியா மெயின்டைன் பண்ணுவோம். அதை நம்ம என்ன பண்ணுவோம்னா ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி போட்டு அதை ரெக்டிஃபை பண்ணுவோம். அதை நம்ம ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர் சாப்டர்ல நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.